Hi friends, நான் உங்கள் Black Belt. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒயர்லெஸ் கரண்ட் இண்டிகேட்டர் தான் செய்ய போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் ஸ்டெபிலைசர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்டெபிலைசர் வந்து ஒர்க் ஆகாத ஸ்டெபிலைசர் தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சில பொருள்லாம் வச்சு தான் நம்ம இந்த இண்டிகேட்டர் செய்ய போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது. ஸோ அந்த சர்க்யூட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா BC547 அப்படின்ற 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ அந்த டிரான்சிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணி ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த கரண்ட் இண்டிகேட்டர் செய்ய போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்டெபிலைசர் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து சர்க்யூட் போர்டில் இருக்க அந்த 2 டிரான்சிஸ்டரை வந்து சால்டரிங் வச்சு அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து இந்த போர்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்சிங் பர்பஸ் தான். ஸோ இது வந்து நம்ம லோ சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும் சிக்னலில். ஸோ அதுக்காக தான் இந்த டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் வந்து மொத்தம் 3 டெர்மினல் இருக்கும். ஸோ கலெக்டரு, பேஸு, எமிட்டரு. ஸோ கரண்ட் இண்டிகேட்டர் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டரு, ஒரு எல்இடி, அப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, ஸோ பேட்ரி. ஸோ அந்த எல்இடியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பழைய சார்ஜர்லேருந்து நான் வந்து எல்இடி எடுக்கிறேன். ஸோ உங்ககிட்ட தனியாக எல்இடி இருந்தால் கூட நீங்கள் இந்த சர்க்யூட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு உடஞ்ச டெஸ்டர்லேருந்து உள்ளே இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சர்க்யூட் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எது கூட எதை கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்றத ஃபுல் சர்க்யூட்டை வந்து நான் வந்து கடைசியாக வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் எல்இடியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சார்ஜர்லேருந்து எடுத்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் அந்த எல்இடியை வந்து ஃபியூஸ் ஆனதை பார்க்காம நான் அதை வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு எல்இடியை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கரண்ட் இண்டிகேட்டர் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயரில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து டேரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டருக்கு மூலயமா வந்து எந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்குது, இப்போ இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். ஸோ கரண்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா அதில் வந்து இண்டிகேட்டரில் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகும், ஸோ க்ளோ ஆகும்.
கரண்ட் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எல்இடி வந்து உங்களுக்கு பிங்க் ஆகாது, க்ளோவும் ஆகாது. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர் டேமேஜ் கூட ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஸோ எந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்குது, இல்லை அப்படின்றத வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.